ப்ளவுசஸ் இல்லை பூனம் சாரீஸோட ப்ளவுசஸ்லாம் வந்துட்டு டாட் பிடிக்கிறதுல ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி லைனிங் கிளாத்தோட வந்துட்டு மெயின் கிளாத், அதாவது சிந்தட்டிக் கிளாத் வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு வந்துடும் நம்ம ஸ்டிச் போட்டதுக்கப்புறம், டாட் பிடிச்சதுக்கப்புறம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி டாட்டுக்கு சென்டர் இருக்கிற அந்த 2.5 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ வந்து மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் விலகாது, சரிங்களா? அப்படியே ஸ்டிச்சஸில் உட்காந்துக்கும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம டாட் பிடிச்சோம்னா நம்மளுக்கு விலகாமல், மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் விலகாமல் அப்படியே டாட் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஸ்டிச் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் சென்டர் டாட் பிடிச்சதுக்கப்புறம் சைட் டாட்டும் அதே மாதிரி தான். சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டாட்டுக்கு அந்த நேரம் ஒரு 1/4 இன்ச் பிடிப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி 1/4 இன்ச் 2.5 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி தேர்ட் டாட்டுக்கு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைனா 2 டாட்டையும் வச்சு நீங்கள் பார்க்கும்போது அழகாக அந்த தேர்ட் டாட் மட்டும் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி தான் சென்டராக ஒரு லைன் போட்டுட்டு அதே மேலே ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் டாட் பிடிச்சிக்கோங்க. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.